வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்றைக்கி நம்ம போட்டி கிரேவி, அதாவது ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமான ரெசிபியாக இருக்கும். நம்ம இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி இருக்குது, பச்சை மிளகா, அப்புறம் புதினா கொத்தமல்லியோட, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பைசஸை பொடியாக சேர்க்காமல் அப்படியே ஹோல் ஸ்பைசஸாக ஆட் பண்ணி நம்ம வறுத்து அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் கல்லுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது முந்திரி இதில் சேர்த்து அரைக்கிறதுக்காக, கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக முந்திரி அண்ட் தேங்காய். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதாவது பிரியாணி மசாலா ஒரு இது இருக்குது. இன்னொன்று நார்மல் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள். எண்ணெய் நம்ம தேவைப்படுறது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய். நாங்கள் கடலெண்ணெய் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வெந்நீர் நல்லா கொதிச்சோன்னே நம்ம குடலை அதில் ஆட் பண்ணணும். நாங்கள் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம முழு குடல் வாங்கிட்டு அதோட தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்வோம். ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா அது மேலே இருக்க தோல் நம்மளோட குடலுக்கு ரொம்ப நல்லது. ஆட்டோட குடல் நம்ம குடலுக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால மேலே இருக்க தோலோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு அந்த மேலே இருக்க தோலோடு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அந்த தோலோடே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் நல்லா வெந்நீர் கொதிச்சோன்னா குடலை ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு நொரை பொங்குற ஸ்டேஜ் வந்தோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தாங்க மெயின் ப்ராசஸ். இதை நீங்கள் நல்லா கழுவி எடுக்கணும். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆறணுன்னா வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வடித்து எடுத்துட்டு இதை நம்ம திருப்பி டேப் வாட்டரில் ஒரு 4-5 வாட்டி, உங்களால் எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த குடல் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கு, அதனால் கீழே விழுந்துடாமல் இந்த மாதிரி ஒரு ஓட்டை பாத்திரத்தில் ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் இதை வடித்து எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு, இல்லைன்னா அந்த சின்ன சின்ன குடல்லாம் நம்மளுக்கு கீழே விழுந்துடும். ஸோ இதை அழகாக நம்ம வடித்து எடுத்துட்டு அதை திருப்பியுமே நம்ம டேப் வாட்டரில் கழுவ போகிறோம். ஸோ கண்டிப்பாக உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் நீங்கள் இதை கழுவி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். ஸோ நம்ம அதுவும் தோல் எடுக்காமல் பண்ணுறோன்றதுனால ஸோ இந்த ஸ்மெல் நம்மளுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நம்ம நல்லா மல்டிபிள் டைம்ஸ் 4 or 5 டைம்ஸ் கூட நீங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முழு குடல் இருக்கும்போது நம்ம அதை நல்லா டேப் வாட்டரில் கழுவுவோம். நல்லாவே நம்ம கொஞ்சம் பெரிய குடல்னால் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா. நம்ம அந்த குச்செல்லாம் வச்சு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் கூட நம்ம திருப்பி போட்டெல்லாம் கழுவுவாங்க. ஸோ கட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த உள்ளே இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. நம்ம இதை நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம உள்ளே இருக்க அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஆட்டுக்குடல் க்ளீனிங்கிறதே ரொம்ப பெரிய ப்ராசஸ் தாங்க. நிறைய பேர் க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துட்டே ஆட்டுக்குடல் செய்ய மாட்டாங்க. கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடலான்னு முடிவு பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கடையிலங்கும்போது ரேட்டும் அதிகமாக இருக்கும், கொஞ்சமான குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நானுமே இன்றைக்கி குக் பண்ணல. இன்றைக்கி எங்கள் மாமியார் கிடச்சாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம இன்றைக்கி இந்த ஆட்டுக்குடல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணணுன்றது மெயினான விஷயந்தான், கஷ்டமான விஷயந்தான். அதை நீங்கள் ஆனால் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சாகணும். பழைய காலத்துலலாம் சுண்ணாம்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதெல்லாம் நம்ம குடலுக்கு செட்டே ஆகாது. சுடு தண்ணியில் போட்டாலே அந்த தோல் நல்லா அழகாகவே வந்துடும். அது இல்லாமல் செஞ்சாலுமே நல்லா தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி டேஸ்ட்டு நல்லாவே வந்துருந்துச்சு. நம்ம இங்கே சைடில் இஞ்சி பூண்டு, புதினா கொத்தமல்லி அது எல்லாமே போட்டு அரைச்சிப்போம். இது இவ்வளோ ஸ்பைசஸ்லாம் நாங்கள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த ஸ்மெல் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றது தான். குழந்தைங்களும் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இவ்வளோ அதிகமான இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பராக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான். யூஸ்வலாக ஒரு பூண்டு அளவுக்கு நான் ஆட் பண்ணுவேன். ஆனால் குடலுமே இடையில பார்த்தோன்னா ஒரு 1.5 கிலோ கிட்ட வந்துச்சு. அதனால் ஒரு 2 பூண்டு அளவு எடுத்துகிட்டு ஒரு 2 விரல் சைஸு இஞ்சி நம்ம ஆட் பண்ணிவிட்டு, புதினா கொத்தமல்லி அது நம்ம சாய்ஸ் தான். நம்ம உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், ஸ்மெல்லெல்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள்
ஒரு கைப்பிடி அளவு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து வந்து நீங்கள் ஆட் பண்ணி இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை 4 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். நம்ம லைட்டாக வெந்நீரில் தான் போட்டு எடுத்தோம் இல்லையா, அது கண்டிப்பாக வேகாது. நம்மளுக்கு வந்துட்டு அது அப்படியே சாப்பிடவும் முடியாது. அது நல்லா வெந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்காக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களாக கூட இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா குடல் வந்து வெந்து வரணும். அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சோன்னே நம்ம வந்து குடலை டேரக்ட் எந்த வேறு ஐட்டமும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி குடலை போட்டுட்டு இதை ஒரு 2 வதக்கிட்டு அது மேலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 10 விசில் கிட்ட விட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து குடல் நல்லா வெந்து வரும். ஸோ வேக வைக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ன்றதுனால நீங்கள் வந்துட்டு நல்லா கவனமாக வந்து இதை வேக வச்சு 10 விசில் விட்டு எடுக்கணும். ஆமாங்க, 10 விசில் தான், 10 விசில் கண்டிப்பாக விடணும். ஸோ சின்ன ஆடு, அதாவது நம்ம குட்டி ஆடு, அது எல்லாம் ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆட்டுக்குடல் இருக்குது அப்படின்னா ஒரு 6 விசில் கிட்ட போதும். ஆனால் இது பார்த்தீங்களா, இது 1.5 கிலோ கிட்ட இருக்க ஒரு பெரிய குடல். கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஆடோட குடல் தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து 10 விசில் விட்டோம். உண்மையாங்க 10 விசில் தான். ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிற விசில் கணக்கெல்லாம் வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லுவோம். ஆனால் இது கண்டிப்பாக 10 விசில் தான். நீங்கள் நம்பிக்கையாக விடலாம். ஸோ 10 விசில் விட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பிஞ்செல்லாம் போகாது. ஸோ இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்ம திறந்து குடல் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். அதுதான் ஒரு நல்ல அட்வான்டேஜ் அதில். ஆனாலுமே வந்துட்டு சூடாக இருக்கும்போது குடல் ஒரு பதத்தில் இருக்கும். செஞ்சு முடித்தோன்னே குடல் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதனால சூடாக இருக்கும்போது இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் குக்கரில் 10 விசில் கவுண்ட் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம விசில் விட்டாச்சு. ஸோ இறக்கியும் வச்சாச்சு. நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து குழம்ப தாளித்து விட போகிறோம். கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இது. இது வந்து மிளகு, ஜீரகம் அண்ட் சோம்பு அது எல்லாமே ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஹோல் ஸ்பைசஸாக போட்டு அரைச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து குழம்பு வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். கொஞ்சம் முந்திரியுமே வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுன்றதுனால நம்ம வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இதில் வந்துட்டு நம்ம தக்காளி அண்ட் தென் பச்சை மிளகா அண்ட் ஃபைனலாக வெங்காயம். இது ஆர்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது லைட்டாக வறுபட்டோன்னா நீங்கள் வந்து தக்காளி, வெங்காயம் அண்ட் தென் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து தக்காளி வறுபடுறதுக்காக ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஒரு லைட்டாக நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே வந்துட்டு ஆட் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஏற்கனவே வந்து சேர்த்துருக்கோம். நம்ம குடல் வேக வைக்கும் போதும் குழம்புலையுமே வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இது இவ்வளோ யூஸ் பண்ணி தாங்க ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து சப்சைட் ஆகும். சில பேருக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ அது சப்சைட் ஆகணுங்கும்போது நம்ம இவ்வளோ ஸ்பைசஸ் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஃபைனலாக தேங்காய் பூ நல்லா வந்துட்டு இதில் போட்டு ஒரு வதக்கி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறணும். ஆறினோன்னே நம்ம வந்துட்டு இதை அழகாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் நம்ம ஒரு கோர்ஸான ஒரு பேஸ்ட்டாக தான் வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். எப்போதுமே குழம்புக்கு வந்து ஃபைனாக அரைக்காதீங்க. அது வந்து கொலன்னு வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரு கோர்ஸோடு இருந்தால் தான் வந்து எப்போதுமே அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தில் நம்ம வந்து இந்த குழம்பு ரெடி பண்ணணும். அதுவும் வந்துட்டு போட்டி குழம்பெல்லாம் வந்து நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பச்சை மிளகா அண்ட் மிளகாத்தூளோட காம்பினேஷனோட காரசாரமான கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம இட்லியோடையோ இல்லை வந்து ரைஸோடையோ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வீட்டில் செஞ்சுருப்போமா அப்படின்னு கேட்டால் கம்மி தான். ஏன்னா இதோட க்ளீனிங் அண்ட் வேக வைக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது.
நம்ம வந்து இப்போது அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு குக்கரில் ரெடி ஆகிட்டு இல்லையா, நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த தண்ணி வந்துட்டு இப்படியே வந்து நம்ம இதை சூப் மாதிரி எடுத்தும் குடிக்கலாங்க. நம்ம இதை வந்து குழம்புக்கு ஆட் பண்ண தான் வச்சுக்க போகிறோம். ஆனால் இதையுமே நீங்கள் சூப் மாதிரி தாளித்து குடிக்கலாம். ஸோ குழம்பு ஃபைனலாக தாளித்து விட்டுலாமா? ஸோ எகெயின் நம்ம கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடுகு போடுறோம். கடுகு வந்து ஆப்ஷனல் தாங்க. சில பேருக்கு வந்து கடுகு ஓகேவாக இருக்கும். சில பேர் வந்து என்ன நான்வெஜ் குழம்புல கடுகெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் சொல்லுவாங்க. ஸோ கடுகு வந்து ஆப்ஷனல், போட விருப்பம் இருக்கவங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்ததாக நாம் இதில் வந்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வந்து சின்னதாக நல்லா சுருங்கி வரணும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இதை லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து வறுத்து அரைச்சி ஊற்றுற குழம்புல வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை தான் நம்ம தாளிக்கிறதுக்கு. ஆனால் வந்து இதில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் நிறைய போடுறோம் இல்லையா? அதனால் வந்துட்டு வெங்காயம் ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக வந்துட்டு நம்ம வறுத்து விட்டு இதில் வந்துட்டு நம்ம அந்த கிரேவியெல்லாம் போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் எதில் சேர்த்தாலுமே சிம்பிளி டேஸ்ட்டு தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வேக வைக்க உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதை வந்து கழுவுறதுல கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்து சமைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச குடலை வந்து தண்ணியோடு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சூப் வச்சு குடிக்கிறதுனா பாதி எடுத்து சூப் வச்சு குடிங்க. இந்த சூப் வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் ஊர் சைட்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உப்பு போடாமல் குடல் தண்ணி குடித்தா சளியெல்லாம் உடனே போயிடும்னு சொல்லுவாங்க. நான் உப்பு போடாமல் குடித்ததில்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டு நான் சூப் வச்சு குடிச்சிருக்கேன். அது நல்லா தான் இருக்கும். ஆனால் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மேலே வந்து அந்த அரைச்சி வச்ச கிரேவி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ மிளகாத்தூள் வந்து 2 விதமான மிளகாத்தூள் இருக்குது. அந்த கலர் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். ஸோ பிரியாணி மசாலான்னு நான் ஒன்று தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். அது இந்த கரம் மசாலாவில் போடுற பொருளெல்லாம் சேர்த்து ஒரு பிரியாணி மசாலா. அண்ட் தென் நம்ம யூஸ்வலாக வீட்டுக்கு அரைக்கிற சாம்பார் மசாலா தூள் 2மே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக எவ்வளோ இருந்துச்சு அது எல்லாமே இப்போ எவ்வளோ கம்ப்ளீட்டாக வற்றி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம குடல் வந்து தனியாகவே வேக வச்சு எடுத்தோம். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து சுண்டி அந்த குழம்பு வந்து அந்த குடலோட சேர்ந்து வரணும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துட்டு இதை கார்னிஷ்க்கு வந்து லைட்டாக மேலே வந்து முந்திரி ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு போட்டி திக்கான கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.